வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது கோரா சில்க் சாரீ. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு பேக் சைடில் இப்போது ஆரி ஸ்டைலில் நார்மல் நீடில் வச்சு ஒரு அழகான டிசைன் ஈஸியான முறையில் பண்ணலாம். அதுவும் இதில் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு அழகான டிசைன் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறதுக்கு இது க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது, அப்புறம் பிங்க் கலர் ஸ்டோன், அப்புறம் பால் செயின், டியூப் பீட், அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி லேஸ் எடுத்து வைங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி உள்ள லேஸ் இதுக்கு தேவையானது. இப்போ சாரீ பார்க்கலாம். சாரியில் டபுள் சைடு பார்டர் உள்ள சாரீ. சாரீ ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. இது பிங்க்கும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன ஒரு சாரீ. பார்டர் பகுதியில் பிங்க் கலரில் இருக்குது. இது முந்தான பகுதி. ப்ளவுஸோட டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது ப்ளைனாக இல்லை, சின்னதாக அதில் டிசைன் இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸோட பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நான் தச்சு பைப்பிங் பண்ணி முடிச்சிருக்கிறேன். பேக் சைடில் ரவுண்டு நெக் வர மாதிரியும், ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இது போட் நெக்கை விடவும் கொஞ்சம் உயரம் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறேன். நம்ம போட் நெக்கு 3-3.5 இன்ச் வைப்போம், இது 4 இன்ச் அளவு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த நெக்கோட உயரம் கம்மி பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஷோல்டர் அளவு எப்போதும் எடுக்கிற அளவில் இருந்து 1/2 இன்ச் அதிகப்படுத்தி எடுக்கலாம். இதில் பைப்பிங் பண்ணி 1 ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையல் தைச்சு உள்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். ஷோல்டர் அளவு 6 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். பேக் சைடு நெக்கு 10 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் ரவுண்டு நெக் வைக்கணுனாலும் வைக்கலாம், போட் நெக்கு என்ன மாதிரி வைக்கணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வைங்க. இப்போ இதில் நம்ம பண்ணுற இந்த டிசைனை தான் நம்ம இதில் பார்க்குறோம். நெக்கை சுற்றி இந்த மாதிரி லைன் போட்டு முடித்தாச்சு. இது எடுத்துருக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் இருக்குது. ஏதாவது ஒரு மூடி ஏதாவது எடுத்தாலும் சரி தான், அரை வட்டமாக வரைகிறதுக்கு ஒரே அளவாக இருக்கணும். அந்த மாதிரி இதை வச்சு நம்ம வெளிப்பக்கம் ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்கு பகுதியில் அந்த அரை வட்டம் வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் கீழே நம்ம போட்டிருக்கிற லைனில் அது தொடுற மாதிரி அந்த அரை வட்டம் அப்படி வர்ற மாதிரி அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி அந்த லைன் அப்படியே சேர்த்து விட்டுருங்க. நெக்கை சுற்றி வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ இதில் க்ளூ வச்சு அந்த லைனில் அப்படியே நம்ம தடவி விடலாம். இது ஃபேப்ரிக் க்ளூ தான். அந்த லைனில் அப்படியே நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லேஸ் வந்து இதில் நம்ம ஒட்டி விட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஆரம்பிக்கிற பகுதியில் ஒரு கை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா லேஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டில் நம்ம ஒட்டும்போது கொஞ்சம் அது இலகி வர்ற மாதிரி இருக்கும். அதனால் அதில் ஏதாவது கொஞ்சம் வெயிட்டாக வேணால் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே வைங்க. கொஞ்சம் பகுதி இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் ஏதாவது அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் பிடிக்கும்போது இன்னொரு சைடில் அது இலகி வராமல் இருக்கணும். நெக்கை சுற்றி இந்த மாதிரி வச்சு முடிச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அதை அப்படியே நல்லா அழுத்தி விடுறேன். அழித்து விட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த லேஸுக்கு வெளிப்பக்கம் இது பால் செயின் எடுத்துருக்கிறேன். வெளிப்பக்கம் உங்களுக்கு அதில் க்ளூ இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் க்ளூ வைக்க வேண்டாம்.
அது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. வெளிப்பக்கம் மட்டும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லேஸுக்கு வெளிப்பக்கம் லைட்டாக வச்சுட்டு இந்த பால் செயின் வெளிப்பக்கம் மட்டும் வைக்கிறேன். உள்பக்கம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இதில் வெளிப்பக்கம் மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால வெளிப்பக்கம் மட்டும் வைக்கிறேன். இது எல்லாமே ஒட்டி விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் இது எல்லாமே நம்ம கைனால் தச்சு விட போகிறோம். ஒட்டிட்டு நம்ம தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வளைவுகள் வந்து ஒன்று போல் நமக்கு வரணும். சும்மா நம்ம கைனாலே நம்ம தைச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒன்று போல் அந்த வளைவுகள் வந்து வராது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம ஒட்டி விட்டுட்டு எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் கைனால் நம்ம தைச்சி விடலாம். இப்போ ஃபஸ்ட்டில் அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் எடுக்கிறேன். இதில் எல்லாமே ஹோல் இருக்கிற மாதிரி உள்ள ஸ்டோன் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பால் செயின் அதை சுற்றி வச்சு பாருங்கள், எவ்வளவு நீளம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. இப்போ இந்த பால் செயின் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு வச்சு நம்ம இந்த டிசைனுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டில் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வைக்கலாம். நல்லா அழுத்தி விடுங்க. சைடில் க்ளூ வர்ற அளவுக்கு அதை அழுத்தி விடுங்க. வச்சுட்டு அதுக்கு வெளிப்பக்கம் இந்த பால் செயின் வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் ஸ்டோன் எடுக்கிறேன். அதுலேயும் ஹோல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம கைனாலே எடுத்து வச்சிடலாம். இந்த சைடில் வைக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒரு டேபிள்லையே இந்த மாதிரி ப்ளவுஸ் அப்படியே விரித்து வச்சுட்டு கூட வச்சிடலாம். நெக்கை சுற்றி ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த பகுதிக்கு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். வெளிப்பக்கம் இருந்து அந்த நீடில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஹோல் வழியாக அடிப்பக்கமாக விடுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கீழே இருந்தே ஹோலில் கரெக்டாக அப்படி விடுறத விட வெளிப்பக்கம் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம ஹோல் வழியாக அடிப்பக்கம் விடலாம். அந்த மாதிரி அந்த சின்ன ஸ்டோன்லேயும் அதே மாதிரி சுற்றி நம்ம தைச்சி விட்டுறலாம். எல்லா ஸ்டோனுக்குமே தைச்சி முடித்ததுக்கப்புறம் அதில் இந்த டியூப் பீடு இருக்குது பாருங்கள், அதை வச்சு ஒவ்வொரு அந்த ஸ்டோனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம தைச்சி விடலாம். தைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு ஒரு டியூப் பீடு எடுக்கிறேன். நேராக ஒரு லைன் வர மாதிரி இருக்கும். ஒரு டிசைனுக்கு தச்சு முடிச்சாச்சு பாருங்கள், ஈஸியாக பண்ணியாச்சு. அடுத்ததாக இன்னொரு டிசைனுக்கு பண்ணலாம். எல்லா டிசைனுக்குமே அது மாதிரி நான் கைனால் தச்சு முடிச்சாச்சு. இது இந்த ப்ளவுஸோட மாடல் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இந்த லேஸ்லேயும் அந்த பால் செயினும் சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது எல்லாமே நான் தச்சு முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கைனால் தச்சு விட்டால் போதும், ஈஸியாக அதை தச்சு விட்டுறலாம். இப்போது ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கு.
ஃப்ரண்ட்டில் 2 சைட்லேயுமே அந்த டிசைன் வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட்லமும் ஹூக் பட்டி வர்ற பகுதியில் கொஞ்சம் பகுதி அந்த மாதிரி அந்த ஸ்டோன் வைக்காமல் விட்டுருக்குறேன். நம்ம தச்சு முடிச்சுட்டு கூட கொஞ்சம் அதில் கேப் இருந்தது அப்படின்னா அதில் நம்ம ஸ்டோன் வச்சு விடலாம். ஏன்னா அதை தைக்கும்போது அந்த ஸ்டோன் இருந்ததுன்னா தைக்க முடியாது. இது வந்து குயிக்காக தைச்சி முடிக்கிற மாதிரி, அதுவும் ஒரு சில்க் சாரீக்கெல்லாம் பொருந்துகிற மாதிரி உள்ள டிசைன் தான். இது வந்து நான் கோரா சில்க் சாரீக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அந்த சாரீக்கு இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனர் கிளாத்தாக இருந்தது. இப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஸ்டோன் வச்சு இந்த பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.